ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. 2 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் வந்து எடுத்துக்கிறேன், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு சிவப்பு மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை. அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணது தான் அது. உங்களுக்கு வேணும்னா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு துருகி எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு. இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த சின்ன குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க, புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியவே தெரியாது நெல்லிக்காய்ன்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சத்தானது நெல்லிக்காய் வந்து. நெல்லிக்காய், லெமன்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ விட்டமின்ஸ் நிறைய இருக்குது அதில். ஸோ பசங்க மிஸ் பண்ண விடாமல் அவங்களுக்கு சாப்பாடில் எப்படியா சேர்த்து கொடுக்கணுன்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கே தெரியாது அது. சாதம் நல்லா கொதித்து வடிச்சிட்டேங்க. அதை தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் துருகி எடுத்து வச்சிட்டிங்கன்னா, கொஞ்சமாக இஞ்சும் துருகிக்கோங்க, அதுக்கப்புறம் நெல்லிக்காயும் துருகிக்கோங்க, அப்புறம் லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடலாம். எப்பொழுதும் மாதிரி தான் நம்ம லெமன் ரைஸ்க்கு தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டு, அது உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கடலைப்பருப்பு கூட நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா 1, வரமிளகா 1. ஏன்னா நெல்லிக்காயும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், லெமன் ரைஸ்க்கு அந்த லெமனும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகா 1, வரமிளகா 1 சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், நெல்லிக்காயும் துருவினதை சேர்த்துட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் அந்த மஞ்சத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அந்த சூட்லேயே நல்லா அது இதுவாகிடும். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சிக்கலாம் அதில். நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க பிழிஞ்சிருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா சாதத்தை வந்து அதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, இல்லை வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு அதெல்லாம் வறுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு சிப்ஸ் பாக்கெட் வச்சிங்கன்னா கூட போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நெல்லிக்காய் ரைஸ்னே தெரியாதுங்க, பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் லெமன் ரைஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அதோட இந்த நெல்லிக்காயும் சேர்த்து கட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதுங்களுக்கு தெரியாமே அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்கங்க. அதுவும் இப்போ இருக்கிற அந்த வெயிலுக்கெலாம் நெல்லிக்காய்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுலேயும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜூஸாக கொடுத்தா குழந்தைங்க குடிக்க மாட்டேங்குதுங்க சில டைம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஊறுகால கூட செய்வாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹனி போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி எந்த இதுலேயுமே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரைஸில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்கங்க. நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தட்டை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பன்னீர் நான் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா பன்னீர், அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லை பெப்பர் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் அதில் கொட்டி நல்லா நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கிணத்துல வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைம் தவாவில் போட்டு 2 பக்கம் நல்லா பரட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும் பன்னீர். 2 நிமிஷம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் சாப்பிடும்போது தட்டில் வச்சு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க சத்தமே இல்லாமல். இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வாயிலையும் தட்டுப்படாது, இந்த நெல்லிக்காய் பார்க்கும்போதும் தெரியாது, ஆனால் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. நெல்லிக்கானே தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க. சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. பன்னீருமே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப நேரம் வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் இப்படி இப்படி திருப்பி போட்டிங்கன்னா போதும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் சூப்பராக ரெடி ஆகிடும், சாஃப்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.